கே. மூக்கையா தேவர் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டிக்கு அருகிலுள்ள பாப்பாப்பட்டி கிராமத்தில் 1923ஆம் ஆண்டு ஏப்ரல் 4ஆம் தேதி கட்டமுத்து தேவர், சின்னம்மாள் ஆகியோருக்கு மகனாக பிறந்தார். முக்குளத்தூர் தேவர் சமூகத்தின் கள்ளர் சமூகத்தில் இவர் பிறந்தார். மாணவர் பருவத்தில் இருந்தபோதே தலைவராக பல சமூக பணிகளில் பங்கேற்றார். கள்ளர் சங்கத்தை உருவாக்கி தென் தமிழகத்தில் உள்ள தேவர் சமூகத்தின் முக்கிய உட்பிரிவான பிரமலை கள்ளர்களின் முன்னேற்றத்துக்கு பல நடவடிக்கைகளை எடுத்தார். பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் வழிகாட்டுதலின்படி அவரை அரசியல் குருவாக ஏற்றுக்கொண்டு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் உருவாக்கிய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியில் இணைந்து பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் கீழ் அவர் பணியாற்றினார். இந்திய நாடாளுமன்ற உறுப்பினராகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்துள்ளார். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் 1957, 1962, 1967, 1971 மற்றும் 1977 ஆகிய ஆண்டுகள் நடைபெற்ற தேர்தலில் அனைத்து தேர்தலிலும் வெற்றி பெற்றார். ஃபார்வர்ட் பிளாக் கட்சி சார்பாக இவர் வெற்றி பெற்றார். உசிலம்பட்டி தொகுதியிலிருந்து தொடர்ந்து 5 முறையும், இந்திய நாடாளுமன்ற மக்களவைக்கு ராமநாதபுரம் மக்கள் தொகை தொகுதியிலிருந்து 1 முறையும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். பசும்பொன் முத்துராமலிங்க தேவரோடு இணைந்து தீவிர அரசியலில் செயல்பட்டார். 1963ஆம் ஆண்டு பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் இறந்த பிறகு இவர் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1971இல் இவர் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் தலைவராக மாறினார். இவர் முயற்சியால் உசிலம்பட்டி, மேனிலத்தநல்லூர் மற்றும் கமுதி ஆகிய இடங்களில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் பெயரில் கலைக்கல்லூரிகள் நிறுவப்பட்டது. இதற்கு முன்பு கள்ளர் சமூகத்தில் கைரேகை சட்டம் மிகப்பெரிய கொடுமையை சந்தித்தது. அந்த சட்டத்தை நீர்ப்பதற்காக பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அரும்பாடுபட்டு அந்த சட்டத்தை நீக்கினார். நீக்கிறதுக்கு ஆங்கிலேயர்கள் ஒத்துக்கொண்டனர். அந்த சட்டம் நீக்கப்பட்டது. அப்போது எந்த மக்கள் படிப்பறிவு இல்லாமல் கையெழுத்துக்கு பதிலாக கைரேகை போட்டார்களோ, எந்த இடத்தில் அந்த கைரேகை சட்டம் மூலம் மக்கள் அவமானப்படுத்தப்பட்டு சுட்டுக் கொல்லப்பட்டார்களோ, அதே இடத்தில் நான் கல்லூரியை நிறுவி எம் மக்களை படிப்பாளிகளாக மாற்றுவேன் என்று சபதம் எடுத்து மூக்கையா தேவர் உசிலம்பட்டியில் முத்துராமலிங்க தேவர் கலைக்கல்லூரியை உருவாக்கினார். அதேபோன்று பசும்பொனிலும் உருவாக்கினார். இவர் உருவாக்கிய கல்லூரிகள் தென் மாவட்டங்களில் பல சமுதாய மக்கள் படிப்பறிவில் முன்னேறுவதற்கு காரணமாக அமைந்தது. அதேபோன்று மதுரை கோயில்பாளையத்தில் தேவர் சிலை நிறுவ வேண்டும் என்று அரும்பாடுபட்டார். பிறகு இவருடைய முயற்சியின் காரணமாக மதுரை கோரிப்பாளையத்தில் தேவர் சிலை முதலில் தமிழ்நாட்டிலேயே நிறுவப்பட்டது. 1979ஆம் ஆண்டு செப்டம்பர் 6ஆம் நாள் மறைந்தார். இவரின் சமாதி உசிலம்பட்டியில் உள்ள பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் கல்லூரியில் வைக்கப்பட்டு உள்ளது. தேவர் ஜெயந்தி அன்று கமுதி தேவர் கல்லூரி மாணவர்கள், உசிலம்பட்டி தேவர் கல்லூரி மாணவர்கள் மூக்கையா தேவர் சமாதிக்கு ஜோதி தொடர்வோட்டம் சென்று அவர் நினைவை வருடந்தோறும் போற்றி வருகிறார்கள். இவரது நினைவை போற்றும் வகையில் மதுரை நகரத்தில் அரசடி பகுதியில் 1990ஆம் ஆண்டில் சிலையும் இவருக்கு நிறுவப்பட்டது. 1952 முதல் 57இல் பெரியகுளம் சட்டமன்ற தொகுதியில் ஃபார்வர்ட் பிளாக் கட்சி வேட்பாளராக போட்டியிட்டு வெற்றியும் பெற்றார். 1971ஆம் ஆண்டு சட்டமன்ற மற்றும் பாராளுமன்ற தேர்தல்கள் இரண்டிலும் ஒரே நேரத்தில் வெற்றி பெற்றார். முத்துராமலிங்க தேவரின் சாதனையை இவர் சமன் செய்தார். இவரது நாடாளுமன்ற தொகுதி ராமநாதபுரம் மாவட்டம். 1971 முதல் 1977 வரை எம்பியாக இருந்தார். இவர் இருந்த காலகட்டத்தில் அப்பொழுது இருந்த திமுக அரசு, மத்தியில் இருந்த காங்கிரஸ் கட்சி இரண்டும் இணைந்து கச்சத்தீவை இலங்கைக்கு தார வார்த்தது. அப்போது கச்சத்தீவு ராமநாதபுரம் தொகுதியில் இருந்தது. இதில் விருப்பமில்லாத மூக்கையா தேவர் வெகுண்டு எழுந்தார். பாராளுமன்றத்தில் கச்சத்தீவை இலங்கைக்கு தார வார்க்க கூடாது என்றும், அது தமிழ்நாட்டுக்கு உரியது என்றும், குறிப்பாக எனது தொகுதிக்கு உரியது என்றும், எனது தொகுதியின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது கச்சத்தீவு என்றும், அதை இலங்கைக்கு தார வார்ப்பது நியாயமில்லை என்றும் வாதாடினார். அதேபோன்று கச்சத்தீவை இலங்கைக்கு கொடுத்தால் நாளைக்கு தமிழக மீனவர்கள் பாதிக்கப்படுவார்கள், இலங்கை இராணுவம் கைது செய்யும், கடற்படை கைது செய்யும், வலைகளை உணர வைக்க முடியாது, பல இன்னலுக்கு தமிழக மீனவர்கள் ஆளாவார்கள். அதனால் பிற்காலத்தில் நடைபெறும் அந்த பின்விளைவை நினைத்து காங்கிரஸ் சர்க்காரும் திமுகவும் இந்த
கச்சத்தீவை இலங்கைக்கு தாரவார்க்க கூடாது என்று பாராளுமன்றத்தில் முதலில் எதிர்த்த தமிழர் முக்கியத்தேவர் என்பது வரலாறு. இன்று எவ்வாறு தமிழக மீனவர்கள் கடல் தாண்டி மீன்பிடிக்கப்படுவதை கைது செய்து சிறையில் அடைத்து வலைகளை பறித்து படகுகளை சேதப்படுத்தி விடுகிறதோ, இந்த நிகழ்வுகள் நடக்கும் என்று முன்பே கணித்த முக்கியத்தேவர் அன்றே இந்திய பாராளுமன்றத்தில் உரையாற்றினார். கடுமையாக எதிர்த்தார். கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்ப்பதை கைவிட வேண்டும் என்று பயங்கரமாக பாராளுமன்றத்தில் பேசினார். அது பெரும் பரபரப்பாக பேசப்பட்டது. இருந்தாலும் அதையும் மீறி கச்சத்தீவை தாரை வார்த்தார்கள். அதன் பின்விளைவு அன்று முக்கியத்தவர் என்ன செய்து சொன்னாரோ அதே தான் இன்றும் நடந்து கொண்டு இருக்கிறது. தமிழக மீனவர்கள் நிலை மிகவும் அவல நிலையாக போய்கொண்டு இருக்கிறது. 1957 பசுவூர் முத்துராமலிங்க தேவர் ஆதரவோடு சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அதன் பிறகு 1962, 67, 1971 மற்றும் 1977 தேர்தல்களில் ஃபார்வர்ட் பிளாக் கட்சி சார்பாக வேட்பாளராக போட்டியிட்டு உசிலம்பட்டி தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், தமிழ்நாட்டுடைய மிக பெரும் ஆளுமையாகவும் பெரிய முதலமைச்சராகவும் பார்க்கக்கூடிய அறிஞர் அண்ணா அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தவர் முக்கியத்தேவர். அப்போது இடைக்கால சபாநாயகராக முக்கியத்தேவர் இருந்தார். உறங்கா புலி, கல்வி தந்த தந்தை என பல பட்ட பெயர்களால் இவர் அழைக்கப்படுகின்றார். அரசியல் வாழ்வில் தூய்மையாகவும் நேர்மையாகவும் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் வழியில் இவர் அரசியல் செய்து மக்கள் செல்வாக்கை பெற்றார். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் எவ்வாறு எந்த தேர்தலிலும் தோற்கவில்லையோ அதே போன்று முக்கியத்தேவரும் எந்த தேர்தலிலும் தோல்வி அடைந்ததே கிடையாது. அந்த அளவுக்கு நேர்மையான வழியில் அவர் ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை தேவருக்கு பிறகு சிறப்பான வழியில் வழிநடத்தி கொண்டு சென்றார். தமிழகத்தில் தென் மாவட்டங்களில் கல்வி வளர்ச்சி மிகவும் பின்தங்கிய இருந்த அந்த காலகட்டத்தில் முக்குளத்தூர் தேவர் சமூகம் மட்டுமின்றி தலித், ஹரிஜன மக்கள், நாடாயிரம் மக்கள், செட்டியாரின மக்கள் என பல சமுதாய மக்கள் அங்கு படிப்பில் பின்தங்கி இருந்தார்கள். இதை உணர்ந்த முக்கியத்தவர் எந்த ஜாதி சமய வேறுபாடுகளின்றி அனைத்து சமுதாய மக்களுக்கும் கல்வி ரொம்ப முக்கியம் என்பதை உணர்ந்துதான் 3 கல்லூரிகளை தென் மாவட்டங்களை நிறுவினார். இவர் அந்த கல்வியை நிறுவாமல் இருந்திருந்தால் இன்றும் ஜாதி கலவரங்கள் தென் மாவட்டத்தில் வெடித்து கொண்டுதான் இருந்திருக்கும். படிப்பறிவு பெற்றவுடன் அந்த பகுதியில் உள்ள ஜாதி கலவரங்கள் நிறுத்தப்பட்டது, சமத்துவம் உருவானது. கல்வி வளர்ச்சியில் முன்னேறினார்கள். பொருளாதார வளர்ச்சியில் அங்குள்ள இளைஞர்கள் முன்னேறி இன்று ஒரு நடுத்தர குடும்பமாக இருந்தாலும் வசதியானவர்களாகவும் அரசாங்க ஊழியர்களாகவும் பலர் மேம்பட்டு நிற்கிறார்கள். அதற்கு காரணம் முக்கியத்தேவர் போட்ட அந்த விதை தென் மாவட்டங்களில் நிறுவிய அந்த 3 கல்லூரிகளும். அதனால்தான் அவர் கல்வி தந்த தந்தை என்று அழைக்கப்படுகின்றார். அதே போன்று கடுமையான உழைப்பாளி என்பதால் உறங்கா புலி என்றும் அழைக்கப்படுகின்றார். அரசியலில் நேர்மையான வழியில் இருந்த மாபெரும் தலைவர் முக்கியத்தேவர் அரசியலில் என்றும் அழிக்க முடியாத சரித்திரம்.